வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இதுவரைக்கும் நாங்க வந்து தங்கம் வாங்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இனிமேட்டுக்காவது வாங்க ஆரம்பிக்கலாமா? அப்படின்றது மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு லைக் குடுத்துருங்க. அதோட வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல வந்து தங்கம் வாங்குறது பத்தின வீடியோ வந்து நெறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே வந்து தங்கம் வாங்குறதுல நெறைய பேத்துக்கு நெறைய விதமான டவுட் இருக்கு. என்னைய பொறுத்த அளவுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்றப்போ, அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய பைசாவ வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்றப்போ, அத பத்தி நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். தங்கம் அப்படின்றது வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தலைமுறைக்கும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது தான் தங்கம் அப்படின்றது. நம்ம எந்த அளவுக்கு வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபியூச்சரா இருக்கட்டும், நம்ம பசங்களுடைய ஃபியூச்சரா இருக்கட்டும், ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்ட்டு நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா, தங்கத்தோடைய விலை வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க வீட்ல பெரியவங்க இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தாத்தா, பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல வந்து தங்கத்தோடைய விலை எப்படி வித்துது? அத அவங்க எப்படியெல்லாம் சேமிச்சு வச்சாங்க அப்படின்றது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னப்ப, யார் வீட்ல வந்து தாத்தா, பாட்டி அதிக அளவுல வந்து தங்கம் சேர்த்துருக்காங்களோ, அந்த ஃபேமிலியோடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஸோ இதுதான் தங்கத்துக்கான அந்த ஒரு வேல்யூ அப்படின்றது. இதுலருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தங்கத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்றது. தங்கத்தோடைய விலை வந்து இப்ப எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலா பார்த்துட்டு தான் இருக்கோம். நியூஸ்ல பார்க்குறோம். நம்ம சேனல்லயுமே வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல தினமுமே ஒரு 11 டூ 11:30 மணிக்குள்ள நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தங்கத்தோடைய விலை அப்படின்றது வந்து இருக்க அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுதே ஒழிஞ்சு குறைஞ்ச பாடு இல்ல. அப்படியே குறைஞ்சாலும் மினிமமா ஒரு 50, 60 அந்த மாரி ரேஞ்சுக்குள்ள தான் குறையுது. இதுவே அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 100, ரூ. 200 அந்த அளவுக்கு வந்து அதிகரிக்குது. ஸோ, தங்கம் வாங்குறது அப்படின்றது வந்து அவசியமா? அப்படின்ற கேள்வி வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. இது வந்து அவங்கவங்களுடைய மனநிலைய பொறுத்தது. தங்கம் வந்து வாங்கணுமா? அப்படின்றது வந்து அவங்கவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா தங்கம் வாங்கினோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்றது மட்டும் ஷியூரா சொல்ல முடியும். தங்கத்தோடைய விலை வந்து இருக்க இருக்க குறையுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து நான் சொல்லல. நெறைய பேர் அந்த தங்கத்த பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அதுக்கடுத்து வந்து தங்க வியாபாரம் பண்றவங்க வந்து சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோடைய விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் 1 கிராம் தங்கம் அப்படின்றது வந்து ஒரு 8,000, 10,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துரும். 1 கிராமே இந்த லெவல்னா, அப்போ 1 பவுன் பார்த்துக்கோங்க. நம்மளால வாங்க முடியுமா? அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதுக்காக தான் சொல்றது, சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்றதுக்கு. வீடியோ வந்து புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ வந்து இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல்ல நெறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து வந்து கோல்டு சேவிங்ஸ் எப்படியெல்லாம் வந்து தங்கம் சேமிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். ஃபேமிலி பட்ஜெட் பிளான் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தது மாரி நீங்க வந்து மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்சும் குடுக்குறேன். அதன்படியும் நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேமிக்க முடியும். ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 25% பேர் தான் வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மிச்சம் பார்க்கக்கூடியவங்கள்ல வந்து 75% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நகை வந்து எடுக்கிறது வந்து மஸ்ட்டா இருக்கு. நம்ம வந்து அது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து கல்வி குடுத்தாலுமே, பெண் குழந்தைங்க வந்து அடுத்த வீட்டுக்கு போறப்போ, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் குடுத்தா தான் கௌரவம் அப்படின்றதையுமே தாண்டி அவங்களுக்கு வந்து சேஃப் அதுதான். அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கக்கூடிய சொத்து அப்படின்றது மாதிரி இப்ப வந்து பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தங்கத்துல வந்து எல்லாம் வாங்கி வைக்கணும். அதுவும் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்க வயசுக்கு தக்கன அவங்களுடைய பர்த்டேக்காவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நகைய எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எந்த செலவுகள குறைப்போமோ, அதிகரிப்போமோ அது வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனா, நம்ம வந்து கண்டிப்பா நகைய எடுத்து தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். 2வது எங்கேயும் வெளியில போறோம், வர்றோம் அப்படின்றப்போ, தங்க நகை போட்டாக்க அது ஒரு மதிப்பா பார்க்குறாங்க. இல்ல அப்படின்னாக்க, அதுக்கான மதிப்பே வேற
அப்படின்றது மாதிரி இருக்குது. இப்போ உள்ள காலம் வந்து அப்படி தான் இருக்குன்றதுனால கண்டிப்பாக தங்கம் அப்படின்றது வந்து கொஞ்சமாவது சேமித்து வைக்கணும். நம்மளுடைய இன்கமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்கத்துக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து நம்மளுடைய மினிமம் சேலரி ஒரு 10,000த்துல இருந்து அதிகபட்சம் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதில் வந்து ஒரு எத்தனை பெர்சன்ட்டுக்குள்ளே நம்ம வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நானுமே வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடைய லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய இன்கம் பொறுத்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். அது கூடவே வந்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, பணமாக சேமித்து வைக்கலாமா இல்லை தங்கமாக சேமிக்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. சேமிப்பை பொறுத்த அளவுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய பணம் நீங்கள் முடிவு பண்ணணும். இருந்தாலும் வந்து ஒரு டவுட்டாக கேட்குறீங்க அப்படின்றப்போ நம்மளுடைய அவசர தேவைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து நம்ம கையில் வச்சுக்கிறது தான் நல்லது. மிச்சம் இருக்குது, எங்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூடவே இருக்குன்றவங்க வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அது கூடவே வந்துட்டு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையாவது வந்து தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும். நம்ம டைரெக்டாக போய் மாதம் மாதம் தங்கம் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து சிட்டு போடுறது நல்லது. அதுவும் அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சிட்டு வந்து போடுறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் வந்து செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் நகை எடுக்கலாம். இப்போ நம்ம கேஷாக கொண்டுட்டு போய் ஒரு பவுன் நகை எடுக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு மினிமம் ஒரு 12% வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதிக அளவில் அமௌண்ட்டு வந்து அந்த வேஸ்டேஜ் அப்படின்றதுக்கு மட்டும் போகும். அதாவது செய்கூலி சேதாரம் அதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு போகும். இதுவே வந்துட்டு நம்ம தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறோம் அப்படின்றப்போ அந்த 12% வந்து நமக்கு மிச்சம். அப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து தங்கமாக எடுத்துக்க முடியும். தங்கம் எடுத்து வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி வந்து நம்ம தங்க காசு எடுக்கலாமா அப்படின்றது வந்து கேட்குறீங்க. இப்போ கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறது அப்படின்றது ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, கோல்டு காயின் எடுக்கலாமா இல்லை நகையாக எடுக்கலாமா அப்படின்றது மாதிரி. என்னைய கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கோல்டு சிட்டுக்குன்னு ஒதுக்கி அதை வந்து நகையாக எடுக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட திடீர்னு எப்பயாவது இப்போ வந்துட்டு செலவு பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். அந்த டைமில் வந்து அதுக்கான தங்கம் எவ்வளவோ அதை வந்து வாங்கி வைக்க முடியும். மினிமம் நம்மக்கிட்ட ஒரு 700 ரூபாய் இருந்தால் கூட தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராமில் கோல்டு காயின். இது வந்து சீல் பிரிக்காமல் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து திருச்சியில் மங்களன் மங்களில் வாங்கினது. நிறைய ஷாப்பில் கிடைக்கிது, மங்களன் மங்களில் கிடைக்கிது. அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய நகைக்கடைகள் நிறைய இடத்துல வந்து கிடைக்கிது. ஜிஆர்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிடைக்கிது. என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஜிஆர்டி இன்னும் வந்து எந்தெந்த ஷாப்பில் கிடைக்கிது நான் வாங்கியிருக்கதை வச்சு சொல்கிறேன். ஜிஆர்டியில் வந்து நான் வாங்கினப்போ அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது செய்கூலி சேதாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மங்களன் மங்களில் வாங்கினது பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவோ அதில் வந்து 100 மில்லிகிராம் என்ன ரேட்டு வருதோ அதுவும் அதுக்கு அதிகமாக 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் மட்டும் நம்ம அதிகமாக கொடுக்குறது மாதிரி இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு வெளியில் போகிறோம், நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றப்பவே தாராளமாக நம்ம வந்து ஒரு 100 200ன்னு செலவு பண்ணுறோம். இதில் ஒரு கோல்டு வாங்குறதுக்கு வந்து ஒரு 30 40ன்னு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்குறது தப்பு கிடையாது. இது மாதிரி ஒரு 10 டைம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அது 1 கிராமுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்கணும். நம்ம வந்துட்டு நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கோல்டு காயினாக எடுக்கணும் அப்படின்றது மாதிரி நினப்போம். ஆனால் ஒரு 700 ரூபாய் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது வந்து கொஞ்சமாக சம்பளம், அதாவது தின சம்பளமாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சமாக சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். நான் இன்னும் சீல் பிரிக்காம தான் வச்சுருக்கேன், அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கோல்டு காயின் வாங்குறதெல்லாம் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். இப்போ இதில் வச்சுருக்கல, நான் வெறும் பாக்ஸாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டியான பாக்ஸாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கோல்டு காயின் வந்து மிஸ் பண்ணாமல் போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கோல்டு காயின்றப்போ நமக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அதை வந்து ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இந்த குட்டியான பாக்ஸ் வாங்கினேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியே வர்றதுனால இந்த மாதிரி வந்து சீல் பண்ண அந்த கவர்லேயே வர்றதுனால நமக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இதை ஒரு பர்ஸில் வந்து போட்டு வச்சு கூட அப்படியே வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம.
ஈஸியாக இருக்கும். நான் அதனால தான் அப்படியே வச்சுட்டேன். இத வந்து எடுத்தோம், இத சீல விட்டு எடுத்தோம்னாக்கா, நம்ப இது மாரி ஏதாவது ஒரு இதில வந்து சேஃபா வச்சுட்டே இருக்கிறது மாரி இருக்கும். எத்தன வாங்கினோம் என்னன்றது வந்து கணக்கு விட்டு போயிடும். ஏதாவது கீழ ஒண்ணு விழுந்தா கூட நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா, இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால, அதனால வந்து இப்ப இது மாரி சீலோட வர்றதுனால இது மாரி வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ரூ. 700க்குள்ள இருந்தாவே நம்மளால வாங்க முடியும். நம்ம கால்குலேட் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்தோடைய ரேட் 1 கிராம் ரேட்ல வந்து 100 மில்லிகிராம் என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு, அதோட ஒரு ரூ. 30லேருந்து ரூ. 40 வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குறது மாதிரி இருக்கும். இந்த சீல் பண்றதுக்காக. ஸோ இவ்வளோதான் இந்த மாரி வந்து சேமிக்கிறது அப்படின்றது வந்து தங்கத்த பொறுத்த அளவுக்கு இந்த மாரி சேமிக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல வந்து நெறைய பேர் கேட்கறது வந்து, எது வந்து நமக்கு உடனே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? பணமா கையில வச்சுட்டு இருக்கிறதா? இல்ல தங்கமா வச்சுட்டு இருக்கிறதா? அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து சொல்றது என்னன்னாக்கா, பணமா இருக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய தேவைய பொறுத்து ஓரளவுக்கு வந்து பணம் நம்மகிட்ட வச்சுக்கணும். ஒரு அவசரத்துக்கு வந்து இப்ப நைட் டைம்லலாம் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு தேவைப்படுது. அப்படின்றப்போ நமக்கு வந்து பணமா இருக்கிறது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே தங்கம் அப்படின்றது வந்து வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்போ பணம் அப்படின்றதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம்னா, இப்போ ரூ. 50 இருந்தாலும் 50,000 இருந்தாலும் அது கையில வச்சுட்டு இருந்தோம்னா ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கும். 50, 50,000 அந்த மாதிரியே தான் இருக்கும். இதுவே தங்கம் வந்து ஒரு ரூ. 1000க்கு வாங்கினோம். இப்போ வந்து இன்னைக்கு ரூ. 1000க்கு வாங்கியிருக்கோம். இன்னும் 2 வருஷம் கழிச்சா அதோடைய ரேட் வந்து 1500, 2000 அந்த மாதிரி வந்து உயர்ந்துட்டே இருக்கும். ஸோ தங்கம் அப்படின்றது வந்து ஃபியூச்சருக்காக சேமிக்கிறது. பணமா வச்சுக்கிறது வந்து அப்பப்ப அவசரத்துக்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்து பணமா வச்சுக்கணும். அதுவுமே தேவைக்கு மிஞ்சி வைக்காம, ஓரளவுக்கு நமக்கு தேவைக்கு வந்து பணமா வச்சுட்டு, மிச்சத்த வந்து தங்கமா மாத்தி நம்ம வந்து வச்சுக்கிறது தான் நல்லது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் நமக்கு நல்லது. ஏன்னா, அதுதான் வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படின்றதுனால, அதோடைய மதிப்பு வந்து இருக்க அதிகரிக்குது அப்படின்றதுனால, நமக்கு வந்து தங்கமா வச்சுக்கிறது தான் நல்லது. இது மாரி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் வந்து சொல்றேன். பொதுவா வந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து அவங்கவங்க டிசைட் பண்ணணும். அவங்கவங்க வந்து எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு ஐடியா மட்டும் தான் குடுக்க முடியும். உங்களுக்கு இதுல வந்து எது புடிச்சிருக்கு? உங்களுக்கு பணமா வச்சுக்க புடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அத வந்து கையில பணமா வச்சுக்கலாம். இல்ல வந்துட்டு அதோடைய வேல்யூ அதிகரிக்கணும். தங்கமா வாங்கினோம் அப்படின்றப்போ அதோடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும். இப்ப தங்கம் அப்படின்றது வந்து நமக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட 1 நாள் 2 நாள்ல அத வித்துட்டோ, இல்ல அடகு வச்சோ நம்மளால பணமா மாத்திக்க முடியும். இதுவே இடத்துல வந்து போட்டோம் அப்படின்னாக்கா, 1 நாள் 2 நாள்ல வித்து நம்மளால பணமாக்க முடியாது. அது குறைஞ்சது ஒரு 2 மாசம், 3 மாசம் அந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ அதனால தான் வந்து சொல்றது நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது வந்து உடனே எனக்கு வேணும் அப்படின்றது மாரி நெனைச்சோம் அப்படின்னாக்கா, அது வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுலயுமே ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.